பல நோய்களை தீர்க்கும் பன்னீர் இலை விபூதி பற்றி தெரியுமா? இதை நீங்கள் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் மட்டுமே பெற முடியும். எப்பேற்பட்ட நோய்களையும் இந்த இலை விபூதி சரியாக்கிவிடும். இதை பற்றி பார்ப்பதற்கு முன் உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் கமெண்டில் கருணை கடலே கந்தா போற்றின்னு சொல்லிட்டு அப்படியே எங்கள் முருகன் ஆராதனை சேனல்ல சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. ஒருமுறை ஆதிசங்கரர் காச நோயால் பாதிக்கப்பட்டு திருச்செந்தூர் முருகனிடம் வந்துள்ளார். அப்பொழுது முருகப்பெருமான் ஆதிசங்கரரிடம் இனிய தமிழில் பாடல் பாடுமாறு கேட்டார். அதற்கு அவர், நான் எம்பெருமானை மட்டுமே பாடுவேன் என்று கூறினார். இதனால் வருத்தமடைந்த முருகப்பெருமானை அப்போது அங்கு வந்த எம்பெருமான் ஆதிசங்கரரிடம் சென்று முருகப்பெருமான் முன் சென்று கண்ணை மூடிக்கொண்டு என்னை நினைத்து பாடு என்று கூறினார். அதுபோலவே முருகப்பெருமான் முன் நின்று கண்ணை மூடிக்கொண்டு பாடினார் ஆதிசங்கரர். கண்ணை திறந்து பார்க்கும் போது முருகப்பெருமான் இருக்கும் இடத்தில் எம்பெருமான் இருந்தார். எம்பெருமான் தான் முருகன், முருகன் தான் எம்பெருமான் என்பதை உணர்ந்த ஆதிசங்கரர் முருகப்பெருமானிடம் மன்னிப்பு கேட்டு முருகனை பாடி காச நோயை குணப்படுத்த வேண்டும் என்று வேண்டினார். உடனே முருகப்பெருமான் இலையில் விபூதியை அவரிடம் கொடுத்தார். இலை விபூதியை சாப்பிட்டதும் காச நோய் குணமாகியது. பின்னாளில் அதன் மகத்துவத்தை அறிந்து கோவிலை கட்டிய சாதுக்கள் பணியாற்றிய ஊழியருக்கு ஊதியமாக இலை விபூதியை கொடுத்துள்ளனர். பெற்றுக்கொண்ட ஊழியர்கள் விடலை கோவில் பிள்ளையார் அருகே வந்து அதை திறந்து பார்த்தபோது ஊதியத்திற்கு ஏற்ப பொற்காசுகளாக மாறியிருந்ததாம்.